வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்குற வீடியோ சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா தான் பார்க்குறோம். திருவிழாவில் இன்று பார்த்திங்கன்னா என்ன நாள்னு பார்த்திங்கன்னா அளவு குத்தும் திருநாள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் அளவு குத்திட்டு வருவாங்க. இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா பக்தர்கள் வேண்டியிருக்க எல்லா அளவு குத்துறதும் இன்றைக்கி நடந்துடும். நாளைக்கு பார்த்திங்கன்னா பொங்கல், எல்லா மாரியம்மன் கோவில்லையும் பொங்கல். ஆடி மாதம் எல்லா ஊர்கள்லையும் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக சிறப்பாக நடக்கும். சேலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து லோக்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லா மாரியம்மன் கோயிலையும் பண்ணி போட்டுருவாங்க. நாளைக்கு வந்து சேலம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்கூல், காலேஜ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை. நாளைக்கு ஒரு நாள் விட்ருவாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு 2 நாளுமே லீவ் விட்ருவாங்க. ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா வண்டி வேடிக்கை திருவிழா நடக்கும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா தேர் திருவிழா நடக்கும். தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா சேலம் செவ்வாய்ப்பேட்டையிலையும் கோட்டை மாரியம்மன் கோயில் இந்த 2 இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேர் திருவிழா அப்படிங்கிறது நடக்கும். மீதி இருக்க மாரியம்மன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வண்டி வேடிக்கைன்னு சொல்லிட்டு நடக்கும். அது ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இங்கே பார்த்திங்கன்னா சேலம் நமக்கு இருக்கக்கூடிய நிர்பய ஏரியாவில் பார்த்திங்கன்னா சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில், சேலம் அனதானப்பட்டி மாரியம்மன் கோயில், அதுவும் கோட்டை மாரியம்மன் கோயில் 3 கோயில்கள் இருக்குது. இதில் கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து எதுக்கு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா மக்கள் செல்வம். யாருக்காவது குழந்தை வரம் வேண்டும், திருமண வரம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போய் வழிவிடுங்க. உங்களுடைய குலம் தலைத்து நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறந்து குலம் தலைச்சிட்டு போகும். ஸோ அதுதான் மக்கள் செல்வம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தீராத நோய்கள் இருக்குது, ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தால் சேலம் அனதானப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. அங்கே வந்து ஆரோக்கியத்திற்கு பெயர் போன அம்மன் அது. எப்போ நீங்கள் அங்கே போய் வேண்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் வந்து கண்டிப்பாக குணமாகும்னு சொல்லுவாங்க. அதுபோக சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் பார்த்திங்கன்னா செல்வ வளம் மிக்க தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு யாருக்காவது எனக்கு தொழில் வரல, தொழில் நல்லா வரணும், நிறைய செல்வம் வரணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது சொல்லுவாங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நான் கேள்விப்பட்டது இது. ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறது சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலுடைய அளவு குத்தும் திருவிழா தான். இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் வேண்டியிருப்பாங்க, அதுக்காக அளவு குத்திட்டு வருவாங்க. ஒவ்வொரு பக்தர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 வருஷம் 5 வருஷம் இது மாதிரி அளவு குத்துவாங்க. ஒரு சிலர் 1 வருஷம் மட்டும் குத்திட்டு அளவு விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்தி அளவு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு அவங்க வந்து அந்த கத்தி அளவு வாடகைக்கு எடுக்கிறவங்கள்ட்டலாம் வாடகைக்கு எடுத்துருவாங்க. எடுத்து அடுத்த நாள் அந்த டைமுக்கு எல்லாம் ஒரு ஏரியாவில் அசம்பிள் ஆகி அப்புறம் அங்கேருந்து எல்லோரும் கிளம்புவாங்க. இந்த அளவு குத்தும் விழாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா அம்மன் வேடம் மாதிரி போட்டு அளவு குத்திட்டு வராங்க. இது வந்து அந்த எல்லாத்தையுமே ரொம்ப கவர்ந்துச்சு. இவங்க தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க தான் ரொம்ப கவர்ந்துச்சு. ரொம்ப பொறுமையான நிதானமாக நடந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கத்தி அளவு தான் போட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஜேசிபியில் பார்த்திங்கன்னா தொங்கிட்டும் வந்தாங்க. இதெல்லாம் வந்து தொங்கு அளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பக்தர்கள் அளவு கீழே தரையிலேருந்து அளவு ஃபஸ்ட்டு குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜேசிபி யூஸ் பண்ணி அப்படி மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஏற்றுவாங்க. ஒரு சில இடங்களில் ஹைட் ஏற்றுவாங்க, அப்புறம் ஒரு சில இடங்களில் இறக்குவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடிலாம் இங்கெல்லாம் சிங்க அளவுன்னு சொல்லுவாங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு மோளம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் உட்காந்துட்டு அப்படியே வருவாங்க, மோளம் அடிச்சுக்கிட்டு அப்படியே அளவும் குத்திருப்பாங்க. ஸோ இது மாதிரி அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய்ப்பேட்டையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மாரியம்மன் கோயில் பண்டிகை அப்போ நடக்கும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த அளவு குத்துற ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு பெருந்திரளான பக்தர்கள் வந்திருந்தாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அம்மனுடைய திருவீதி விழாவும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்துட்டுருக்கும். அதனுடைய வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. டெய்லியுமே அதை அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் திருவீதி விழாவை பார்த்திங்கன்னா நான் சேனலில் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறேன். அதையும் அப்படியே விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 4ஆம் தேதி இன்று இரவு பார்த்திங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை அனதானப்பட்டி கோட்டை மாரியம்மன் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா சக்தி அழைப்பு நடைபெறும். இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை அனதானப்பட்டி மாரியம்மன் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா சக்தி அழைப்பு வரும்போது சாமி வந்து வெள்ளை குதிரையில் வந்து அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அப்போ வரும்போது பக்தர்கள் பார்த்திங்கன்னா சாமியை வரவேற்கும் விதமாக தேங்காய்களை உடைச்சி வரவேற்பாங்க. அது என்ன 1-2 தேங்காயான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலேயான தேங்காய்களை உடைப்பாங்க. தேங்காய் உடைக்கிறது ஒரு பக்கம், தேங்காய் எடுக்கிறது ஒரு பக்கம் கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் தலையில் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு தேங்காய் பொறுக்கிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. இந்த பக்கம் தேங்காய் உடைக்க அந்த பக்கம் அப்புறம் சாக்கு பை வச்சு தேங்காயை அள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரா விடிய பார்த்திங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை பக்கம் போனீங்க அப்படின்னா டீ, ஸ்நாக்ஸு, காப்பி, சுண்டல்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பக்தர்களுக்கு ஃப்ரீயாக ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக யாரும் தூங்க மாட்டாங்க. சும்மா திருவிழானா இதுதான் திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஜேஜேன்னு செமையாக இருக்கும். சேலம் நியர்பை மக்கள் யாராவது விசிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நைட் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுபோக இன்று காலை, அதாவது நாளை காலை புதன்கிழமை காலை 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து அங்க பிரதட்சணமும் நடக்கும். நாங்கள் சேலத்தில் பார்த்திங்கன்னா உருளை தண்டனை போடுறதுன்னு சொல்லுவோம். மஞ்சள் தண்ணி தெளிச்சிக்கிட்டு சாமியை வந்து கீழே அப்படி பருத்து உருண்டு வருவாங்கள்ல, அது அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே பொங்கல் வைப்பாங்க. கோழி ஆடெல்லாம் கொடுத்து அம்மனுக்கு நிறுத்தி கடை நிறுத்தி பொங்கல் வச்சு பண்ணுவாங்க.
ஸோ அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்குறதுக்கு.